நண்பர்களே, செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி தற்பொழுது பிற்பகல் 3:16 ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் தோஹாவில் நடைபெறும் இந்த இஸ்லாமிய அரபு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். தற்பொழுது கட்டாரும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. எவ்வாறு இஸ்ரேலை அடக்கி வைப்பது என்பது, ஏனெனில் அரபு நாடுகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இஸ்ரேல் மாறி வருகிறது. இஸ்ரேல் தாக்குதல் நடவடிக்கைகளை மேலும் விரிவாக்கும் என்கின்ற அச்சம் அரபு நாடுகளுக்கு வந்துவிட்டது. எனவே ஈரானோடு சேர்ந்து எவ்வாறு இஸ்ரேலுடைய கொட்டத்தை அடக்குவது என்பது தொடர்பாக கட்டாரும் ஈரானும் தற்பொழுது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவை திரட்டவும், கட்டார் தலைநகரில் இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதலுக்கு பதிலளிக்கவும் கட்டார் அழைப்பு விடுத்த கூட்டத்திற்கு ஈரான் தான் தற்பொழுது முக்கியத்துவமான நாடாக தற்பொழுது கருதப்படுகிறது. வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி ஈரானின் பங்கேற்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அவரும் அப்பாஸ் அராச்சியும் ஜனாதிபதியும் பெசஸ்கியனும் உரைகளை நிகழ்த்துவார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இது நடவடிக்கைக்கான நேரம். இஸ்ரேலை முழுவதுமாக அடக்க வேண்டிய நேரம். வார்த்தைகளை மட்டும் இனி சொல்லி போதாது என்று வியாழக்கிழமை IRIB உடனான நேர்காணலின் பொழுது அவர் தெரிவித்தார். கூட்டம் கண்டன அறிக்கைகளோடு மட்டுப்படுத்தப்படக்கூடாது, அப்பாலும் செல்ல வேண்டும். இஸ்ரேலுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்று ஈரான் தற்பொழுது மும்முரமாக இருக்கிறது. கட்டாரும் ஈரானை கூட்டுகிறது. ஏனெனில் ஈரான் தான் முக்கியமாக இஸ்ரேலுடைய கொட்டத்தை அடக்கக்கூடிய நாடு என்று இப்பொழுது அரபுக்கள் முழுமையாக நம்புகிறார்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் தோஹாவில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய பின்னர் மூத்த ஹமாஸ் தலைவர்களை அளித்திருக்கிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் தோஹாவில் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது ஹமாஸ் தலைவர்களை கொண்டிருக்கிறது. மூத்த தலைவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஏனையவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஹமாஸ் தலைவர்களை இஸ்ரேல் முழுமையாக கொல்லவில்லை என்று இஸ்ரேலுக்குள் வலதுசாரிகள் இப்பொழுது கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். நெதன்யாகுவின் மீது கூறி தவறிவிட்டது என்று பரவலாக கண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கத்தார் மண்ணிலே இஸ்ரேலிய முதல் தாக்குதல் குறித்து உலகளாவிய கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. கூட்டு பிராந்திய பதில் நடவடிக்கை நிச்சயமாக இஸ்ரேலுக்கு நடத்தப்படும் என்று கத்தார் இன்று எச்சரித்திருக்கிறது. ஜித்தாவில் நடந்த இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் கடைசி கூட்டத்தில் ஈரான் உறுதியான நடவடிக்கைகளை வலியுறுத்தியதை அராச்சி நினைவு கூர்ந்தார். ஏனெனில் ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருந்தார், இஸ்ரேலை கண்டிக்காமல் விட்டால் அல்லது இஸ்ரேலை தட்டி வைக்காமல் விட்டால் அரபுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. அரபு நாடுகளை இஸ்ரேல் அழிக்கும், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதில் முக்கியமாக இஸ்ரேலுடனான ஆட்சியுடனான உறவுகளை துண்டிக்க வேண்டும், பொருளாதார ஒத்துழைப்பை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். கிட்டத்தட்ட 10-12 பில்லியனுக்கும் மேலாக இந்த வர்த்தக நடவடிக்கைகள் UAE, அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா போன்றவை செய்து கொண்டிருக்கின்றன. துருக்கியும் மிகப்பெரிய அளவு வர்த்தக நடவடிக்கையை இஸ்ரேலோடு செய்து கொண்டிருக்கிறது. பில்லியன் கணக்கான வர்த்தக நடவடிக்கைகள். இதனை நிறுத்த வேண்டும். இஸ்ரேல் மற்றும் மேற்கு நாடுகளுடன் பக்கபலமாக இருப்பவர்களை அச்சுறுத்துகிறது, அதனை தட்ட வேண்டும். பொருளாதார தடைகள் மற்றும் தண்டனைகளை விதித்தல் ஆகியவற்றை முன்மொழிந்தது ஈரான். இது தொடர்பாக தற்பொழுது அரபு எமிரேட்ஸும் யோசித்துக் கொண்டிருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகள் அவசியமானவை. இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக நெதன்யாகு அரபுக்கள் மீது தாக்குதல் நடத்துவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வெறுமனே சொல்லாட்சி மற்றும் தீர்மானங்களை நம்பி இருப்பதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று ஈரான் சொல்கிறது. காசாவினுடைய மக்களுக்கு ஆவேசமான பேச்சுக்கள், கண்டனங்கள் தேவையில்லை. அவர்களுக்கு உணவு, தண்ணீர், மருந்து, எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் உரிமைகள், அவர்களின் நிலம் மற்றும் அவர்களின் எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்கும் திறன், இவைதான் தேவை. ஆகவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலின் உண்மையான முகத்தை அம்பலப்படுத்தி விட்டார். எங்களுக்கும் ஈரானிய மக்களுக்கும் எப்பொழுதும் தெளிவாக தெரிந்த ஒன்றை அவர் நிரூபித்தார். தற்பொழுது கட்டாருக்கு தாக்குதல் செய்து, ஆனால் பிராந்தியத்தில் பலர் ஈரானை புறக்கணித்தனர். இப்பொழுது அவர்கள் புரிந்து விட்டார்கள். முக்கிய அச்சுறுத்தல் சியோனிச ஆட்சிதான். கத்தார் பிரதமர் ஷேக் முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் அல் தானி CNN அளித்த பேட்டியிலே உச்சி மாநாடு அடுத்த கட்ட நடவடிக்கையை நிச்சயமாக தீர்மானிக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஒரு முழுமையான தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்தப்படும் என்று அவர் சூசகமாக தெரிவித்திருக்கின்றார். காசாவில் அமெரிக்கா ஒப்புதல் அளித்த சமீபத்திய போர் நிறுத்த திட்டம் குறித்து ஹமாஸ் அதிகாரிகள் விவாதித்துக் கொண்டிருந்த வேளையிலே இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஒரு கூட்டு பிராந்திய பதில் நிச்சயமாக கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மார்ச் மாதத்திலே
இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறியதிலிருந்து இஸ்ரேலிய ஆட்சி 12,170 பாலஸ்தீனர்களை கொண்டிருக்கிறது. 2023 அக்டோபரில் இனப்படுகொலை போர் ஆரம்பித்ததிலிருந்து 64,718 பேரை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன பிரதேசத்தில் ஆட்சி கடுமையான முற்றுகையை விதித்திருக்கிறது. அங்கு உணவு மற்றும் தேவையான பொருட்கள் பற்றாக்குறையால் ஐக்கிய நாடுகள் சபையே அதிகாரப்பூர்வமாக பஞ்சத்தை அறிவித்திருக்கிறது. ஆகவே தோஹா தாக்குதலுடன் நெதன்யாகு உலகத்தின் மீதான போரை அறிவித்திருக்கின்றார் என்று கட்டார் சொல்கிறது. எங்கிருந்தாலும் இஸ்ரேலின் கை நீண்ட கையாக இருக்கும். அடுத்து அது அரபுகளில் எந்த நாட்டுக்காவது வரக்கூடும். செவ்வாய்க்கிழமை அன்று மத்திய கிழக்கின் கட்டார் தலைநகர் தோஹா மீது ஏவுகணைகளை நெதன்யாகு ஏவினார். காசா பகுதியில் போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்காவின் முன்மொழிவை சுற்றியுள்ள பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து 2 ஆண்டுகளுக்குள் பாலஸ்தீனியர்களின் இஸ்ரேலிய இனப்படுகொலையின் அதிகாரப்பூர்வமாக 64,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் தொடர்ந்தும் போர் நிறுத்தங்களை மீறி வருகிறது. இஸ்ரேல் அட்டூழியங்களை செய்து வருகிறது. இப்பொழுது வலதுசாரிகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கட்டாரிலே அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். எனவே இது சாதாரணமான விஷயம் அல்ல. இது ஒரு இனவரியை தூண்டுகின்ற ஒரு விஷயம். அடுத்தது முக்கியமாக இஸ்லாமிய வெறுப்பை முன்வைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே நெதன்யாகு போர் நிறுத்தமோ அல்லது காசாவை காப்பாற்ற வேண்டும் என்று ஏனையவர்கள் விரும்பினாலோ அவர்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள். இப்பொழுதுதான் இஸ்ரேலிய அரசாங்கம் உண்மையிலே எவ்வளவு கட்டுப்பாட்டை மீறி இருக்கிறது என்பது குறித்து சில சர்வதேச நாடுகள் கண்களை திறந்திருக்கின்றன. உதாரணமாக பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் இந்தியா போன்ற உலக நாடுகள் காசாவின் இனப்படுகொலைகளுக்கு பல்வேறு அளவுகளில் உதவி இருக்கின்றன. இஸ்ரேலிய ராணுவத்துக்கு உதவி இருக்கின்றன, ஆயுதங்களை கொடுத்திருக்கின்றன, பணங்களை கொடுத்திருக்கின்றன. ஆகவே தோஹாவின் தாக்குதலுக்கு பிறகு வழக்கத்துக்கு மாறான ஒரு சர்வதேச கண்டனம் எழும்பி இருக்கிறது. அது திரண்டிருக்கிறது. மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளத்தை நடத்துகின்ற ஒரு நாட்டில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைப்பது, காசாவில் பல்லாயிரக்கணக்கான மக்களை, அவர்களின் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகளை படுகொலை செய்வது எவ்வளவு தூரம் தார்மீக ரீதியாக மிகவும் பயங்கரமானது என்பதை உலகம் அறியவே இல்லையா என்று ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். இஸ்ரேலின் இனப்படுகொலை பொறுப்பற்ற தன்மைக்கு மன்னிப்பு கேட்பவர்கள் கூட தற்பொழுது ஒரு ரெட் லைனை இஸ்ரேல் தாண்டி விட்டது. அதாவது இஸ்ரேலியர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு மக்கள் சூழுகின்ற இடங்களில் எங்குமே குண்டுவீச்சு நடத்த முடியும் என்பதை இஸ்ரேல் தற்பொழுது காட்டியிருக்கிறது. தோஹா மீதான தாக்குதலை தொடர்ந்து வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லிவிட் சொல்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இறையாண்மை கொண்ட நாடான கத்தாருக்குள் ஒருதலை பட்சமான குண்டுவீச்சு நடத்துவது, அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியான கத்தாருக்குள் அமைதியை நிலைநாட்ட மிகவும் தைரியமாக பாடுபடுகின்ற கட்டாருக்குள் இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவின் இலக்குகளை முன்வைப்பது என்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா. ஆனால் இது தர்க்க ரீதியானதா என்றால் இல்லை. ஏனெனில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்று மீண்டும் மீண்டும் நெதன்யாகு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நெதன்யாகு அமெரிக்காவின் கட்டுப்பாட்டை இழந்து விட்டாரா என்றால் இல்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் இந்த தாக்குதல்களை ஒருங்கிணைத்திருக்கின்றன என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த யதார்த்தத்துக்கு சான்றாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் புதன்கிழமை சமூக ஊடகங்களில் சொல்லும் பொழுது, இஸ்ரேலின் நீண்ட கை அதன் எதிரிகளுக்கு எதிராக எங்கும் செயல்படும், அவர்கள் ஒளிந்து கொள்ள இடமே இல்லை என்று எச்சரிக்கை விடுத்தார். இப்பொழுது ஹமாஸை ஆதரிப்பதா, ஈரானை ஆதரிப்பதா, பலஸ்தீனத்தை ஆதரிப்பதா என்று அரபுக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாநாட்டிற்கு பிறகு ஒரு முழுமையான தீர்வு வரும் என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இதற்கிடையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கட்டாரை வெளிப்படையாக அச்சுறுத்தி இருக்கின்றார். இஸ்ரேலிய ஏவுகணைகளை எமிரேட் பார்க்கும் கடைசி நிகழ்வு இதுவாக இருக்காது, இன்னும் ஏவுகணைகள் வரும், இன்னும் கட்டார் மீது மட்டுமல்ல எங்கெங்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கின்றீர்களோ ஹமாஸுக்கு, அந்த நாடுகளை முன்னோக்கி ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படும். ஏற்கனவே ஈரானில் தாக்குதல் நடத்தி கொன்றார்கள், அதற்கு பிறகு கட்டாரில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வழக்கம் போல பிராந்திய பயங்கரவாதத்தில் தற்பொழுது ஏகபோக உரிமையை கொண்ட நாடு இஸ்ரேல் ஆகும். கிட்டத்தட்ட 8 தசாப்தங்களாக இஸ்ரேலிய இன அழிப்பு மற்றும் பலஸ்தீனியர்களின் வெளியேற்றம், இந்த படுகொலைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி வருகிறது. இப்பொழுது யார் பயங்கரவாதிகள் என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே இஸ்ரேல் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்கிறது, ஏனையவர்களை பயங்கரவாதிகள் என்று தீர்மானிக்கிறது. இதுதான் மிகப்பெரிய பயங்கரவாதம்.
பயங்கரவாதம் என்பதற்கான இஸ்ரேலின் முற்றிலும் பொய்யான வரையறை இதுவாகும். ஆகவே பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் அனைத்து நாடுகளும் இஸ்ரேலின் நீதி என்ற விடயத்திற்கு தகுதியானவை என்று காட் சொல்கின்றார் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர். இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இஸ்ரேலின் இந்த நீண்ட கையிலிருந்து யார் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. பல தசாப்தங்களுக்கு முன்பே இஸ்ரேலிய உளவு நிறுவனம் ஐரோப்பிய மண்ணிலே பாலஸ்தீனியர்களை கொள்வதிலே முழுமையான வசதியாக அது இருந்தது. பல பாலஸ்தீனியர்களை கொன்றது. இப்பொழுது காசாவில் முழுமையான இனப்படுகொலை நடந்து வருகிறது, இரத்த களரி நடந்து வருகிறது. ஆகவே வளைகுடா பிராந்தியம் மிக பெரும் ஆபத்தில் இருக்கிறது. இஸ்ரேலிய தாக்குதலுக்கு கூட்டு பதிலடியைத்தான் கட்டார் இப்பொழுது நாடுகிறது. ஈரானோடு சேர்ந்து கட்டார் இஸ்ரேலுக்கு பதிலடியை கொடுக்குமா என்பது திங்கள் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற இந்த அரபு உச்சி மாநாட்டின் பின்னர் தெரிந்து கொள்ளலாம். நல்லது நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.